வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத பார்க்க போறதுக்கு முன்னாடி தமிழ் படம் அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா இந்த படத்தோட டயலாக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சில படம்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும்ல. அந்த மாதிரி தமிழ் படத்துல வர டயலாக்ஸ்ல இந்த படம் தான் அப்படின்ற படத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஏன் அதெல்லாம் சொல்ற அது ஒரு வீடியோ போடுறாரு. காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இத பாத்துட்டு வாங்களேன். நீ துட்ட கொடுத்து தான் மத்த ஆளை நடிக்க வைக்கணும். எனக்கு அந்த அவசியமே இல்ல. ஏன்னா நானே ஒரு நடிகன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த படத்தோட பேர் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த படத்தோட டைரக்டர் யாருன்றது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அப்பேற்பட்ட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் யார் என்றால் தி கிரேட் பேரரசு. யார்ட்ட ஃபிலிம் காட்ற? நாங்க யாரு தெரியும்ல? வெறும் ஃபிலிம் இல்லடி, ஆக்ஷன் ஃபிலிமும் காட்டும். அண்ட் இந்த படத்தின் பெயர் பழனி. நம்ம பேரரசை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு பேர்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ அங்க எங்க எட்டி பார்ப்பேன். பழனி, திருப்பதி, திருப்பாச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கோம். கண்ணுக்கு எந்த ஊர் தென்படுதோ அதே படத்துக்கு பேரா வச்சு அந்த படத்தோட பேரையே ஹீரோக்கும் வச்சிருவேன் அப்படின்னு கெத்தா மாறு தட்டி கொள்ளும் ஒரு டைரக்டர் தான் நம்ம பேரரசு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பாத்தீங்களா, அவரோட பேரை சொல்றப்ப கூட டங்கு ஸ்லிப் ஆகுது. அவர் எந்த ஊருக்கு மாத்தினாலும் சரி, அந்த ஊர்லயும் நான் பொழைச்சுக்குவேன். எனக்கும் ஊருக்கும் ரொம்ப ராசி. அப்பெல்லாம் ஒரு படமே வரதில்லை. போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. அப்பவே அவரோட படம்லாம் இந்த சரியா படத்துல இருந்து போகும். ஃபர்ஸ்ட் டயலாக் பாத்துடலாமா? நான் பழத்தை காயாக்கி காயா பிஞ்சாக்கி பிஞ்ச பூவாக்கி அந்த பூவை விதையாக்கி அந்த விதையை இந்த படமே பயங்கரமா இருக்கும். உண்மையிலேயே இவங்க நிஜ படத்தை பத்தி தான் பேசுறாங்களா இல்ல பழம்ன்றதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கான்னு தெரியல. பிகாஸ் யூசுவலாவே சாங்ஸ்ல தான் அளந்து விடுவாங்க. உனக்காக நிலாவை பிடித்து பாலில் கலந்து நட்சத்திரத்தை சர்க்கரையாக கரைத்து அந்த மேகங்களை பிடித்து ஜூஸ் போட்டு உனக்காக திராட்சைக்கும் முந்திரிக்கும் பதிலாக அந்த 9 கிரகத்திலிருந்து 2 மட்டும் விட்டு வைத்து விட்டு மீதி இருக்க 7 போட்டு கம கம என்று ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணி தருவேன். இப்படின்லாம் அதுல லாஜிக்கே இல்லைனாலும் நம்மளும் கூட சேர்ந்து பாடிட்டு இருப்போம். ஆனா இப்பெல்லாம் இந்த மூவி டைலாக்ஸே வாய் இருக்குன்றதுக்காக என்னென்னலாம் அளந்து விடுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது எப்படி பழத்தை காயாக்கி காய பூவாக்கி பூவை என்ன சொன்னாரு, அந்த பூவை விதையாக்கி விதையாக்கி அந்த விதைய மண்ணா மாத்துவாராம். ஒருவேளை டைம் டிராவல் மிஷின் ஏதாவது வச்சிருக்காரோ? அப்படியே இருந்தாலும் விதையை எப்படி மண்ணா மாத்த முடியும்? அதான் நானும் யோசிக்கிறேன். மிக்சியில போட்டு அடிச்சா கூட பவுடரா தானே வரும். உண்மையிலேயே பேரரசுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குதுப்பா. அதெல்லாம் சரி, வில்லனுக்கே இப்பேற்பட்ட டயலாக்னா ஹீரோவோட டயலாக் எப்படி இருக்கும்? மண்ணை விதையாக்கி அவர் அப்படியே உள்டா. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதுல காமெடி என்னவென்றால், என்னதான் நம்ம பரத் முகத்தை ஆக்ரோஷமா வச்சுட்டு பேசினாலும் அவர் பேசுற ஒவ்வொரு டயலாக்கும் பரத் மூஞ்சில பேரரசு வந்துட்டு போறாரு. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் சரி, வில்லன் எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல சொன்னாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர் சொன்னதே ரிவர்ஸ் ஆக்கி காலங்காலமா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அததான் சொன்னாரு. அதுக்கே அவ்வளவு பெரிய எஃபெக்ட் வேணா இப்படி பண்ணிருக்கலாம். இத்தனை காலமா விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க படும் பாட்டு நம்ம பரத் சொல்லி புரிய வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். சாரி, பரத் மூஞ்சில அப்பப்போ வந்துட்டு போற பேரரசு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரி, நெக்ஸ்ட் டயலாக் கேப்பமா? நான் குட்டைய குளமாக்கி. இப்பதான் பழனி பாத்துருப்பாரா? அதான் நினைக்கிறேன். அடேங்கப்பா, நம்ம அங்கிளால சாதாரண குட்டையே கடலாக்க முடியும் அப்படின்னா இவரை மட்டும் இந்தியாவுக்கு பிஎம் ஆக்கினா தெருக்கு தெரு கடல் விடுவார் போல இருக்கே. கடல் எங்கிட்ட மோதுன மூழ்கி முக்குடிச்சு சடிச்சு சித்துருவேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம பரத் வருவாரே, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அன்னைக்கு என்னமோ கடலு கொடலுன்னு டயலாக் விட்டியே, அதுக்கு ரிவ்யூட்டு கேட்டுக்க. என்ன பெருசா சொல்ல போறாரு? அவர் சொன்னது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிட்டு லாஸ்டா குட்டியா ஒரு பஞ்ச் டயலாக் போட போறாரு. அதான பரத் சார்? அதேதான். நான் கடலை நதியாக்கி எப்படி கரெக்டா சொன்னா? ஆனா இவங்க 2 பேரோட கொள்கையை பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் செய்யற மாதிரி இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்கப்பா. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சரி, இன்னும் ஒரு 2 டயலாக் மட்டும்
மட்டும் இந்த படத்துல இருக்கு. ஐயையோ. அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு போயிடலாம். அப்பா. அதுக்குள்ள வீடியோவே முடிஞ்சிடும். அவ அடிதான் வைப்பா, நான் வெடியே வைக்கிறேன். பாஸ், வெடி வைக்கிறது ஏன் இவ்வளவு பெருசா சொல்றீங்க? 3 வயசு பையனே அசால்ட்டா வைப்பான். ஒருவேளை அவங்க இவரை அடிச்ச அடியில என்ன பேசுறனே தெரியாம இவரு மென்டல் ஆயிட்டாரோ? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். அவளை உன்னை பொம்பளைன்னு பாக்குறேன். நான் உன்னை ஆம்பளையா பாக்குறேன். நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். நீ வேணா என் கூட இரு. I am not Batman. இந்த டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா மாடுலேஷன் தான் கொஞ்சம் மாத்திருக்கணும். நான் உன்னை ஆம்பளையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லாம நான் உன்னை ஆம்பளையா பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சொல்ல வர்றது என்னன்றது அந்த வில்லனுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி மூடோட பேச வேண்டிய டயலாக முறுக்கின்னு பேசினா எப்படி வில்லன் ஒத்துப்பாரு? நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா ஒத்துக்கிட்டாருல, அதை கேட்டவனே உள்ளுக்குள்ள குஷி ஆயிடுச்சு. ஆனாலும் பெருசா வெளியே காட்டல. இல்லாதவங்க கிட்ட அப்படி வாழறத விட இருக்கிற உங்ககிட்ட எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனா அல்டிமேட் என்ன தெரியுமா? எப்படி வேணா வாழலாம்னு சொல்லி ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்னு கொடுப்பாங்களே, அந்த ரியாக்ஷனுக்கும் அந்த டயலாக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அததான் நமக்கு புரிய வச்சிருக்கார் பேரரசு அவர்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆரஞ்சு பிளட்ஸ். இல்லாதவங்க கிட்ட அப்படி வாழறத விட இருக்கிற உங்ககிட்ட எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஓகே சார். இதை விட அல்டிமேட் என்ன தெரியுமா? இந்த டயலாக் சொல்லி முடிச்ச உடனே ஒரு மொட்டை தலையரே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். சரி, இந்த படத்துல எல்லாருமே பஞ்ச் டயலாக் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பீஸ் மட்டும் தான் இன்னும் பேசாம இருக்குது. கண்டிப்பா ஏதாவது பேசுமே, இருங்க தேடி பாப்போம். இது நானா அமைச்சது இல்ல, தானா அமைஞ்சது. ஆம்பளைகளுக்கு அமைகிறதும் பொம்பளைக சமைகிறதும் எப்பன்னு யாருக்கும் தெரியாது. அடேங்கப்பா, அமையறது சமையறது வேற லெவல்ல இருக்குது காம்பினேஷன். யாருப்பா இந்த பேரரசு? இந்த டயலாக் எல்லாம் கேக்குறப்ப இப்பவே அவரை பார்க்கணும் போல இருக்குதே. அடுத்து ரெய்ட் அப்படின்ற படத்துல இருந்து ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு படமா? நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. அதுவாது பழைய படம். இது இப்போ இந்த படமா? என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு. லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. என்ன டாலி, நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. விருந்தாளி காலி, காலி விருந்தாளி. இருக்க எது எப்படியோ லீ லீ அப்படின்னு முடியுதுல. விக்ரம் பிரபு கூட அது போதும் அப்படின்னு இந்த டயலாக் தெரியல. சரி, நெக்ஸ்ட் டயலாக் கேட்போம். உன்னோட தலையெழுத்த பிரம்ம பெண்ல எழுதியிருந்தா நான் கன்ல எழுதிருவேன். பெண்ணு கன்னு வேற லெவல் சிங்கா இருக்கே. ப்ரோ 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 இந்த கன்னுன்ற ஒரு வார்த்தையை போடணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஒரு பெண்ணை சேர்த்துருக்காங்க. பட் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தலையெழுத்து எழுதுற பிரம்மம் பெண்ணாலதான் எழுதுறாரு அப்படின்ட்டு? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை ஒளிஞ்சிருந்து பாத்துருப்பாங்களோ? எங்களுக்கு சொல்ல தெரியும், நாங்களும் ஆம்பளை தான். மீச தாடி வச்சவங்களாம் ஆம்பளை இல்லடா. ஆம்பளைன்னா ரத்தம் இருக்கணும், அதுவும் சுத்தமா இருக்கணும். ரத்தம் சுத்தம், பெண்ணே கன்னு, விருந்தாளி நீ காலி, எதுகை மோனே எல்லாம் பயங்கரமா இருக்கே. யாருப்பா அந்த டயலாக் ரைட்டரு? இந்த மாதிரியான டயலாக்ஸ் எத்தனை அவார்டு கொடுத்துருக்கணும். ஆனா இந்த படம் வந்தது கூட நமக்கு தெரியல. கவலைப்படாதீங்க டயலாக் ரைட்டர் சார், உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க. இந்த டயலாக்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பசங்க உங்களுக்கு போன் அடிச்சு பாராட்டு மழையா பொழியணும்னு ஆசைப்படுறாங்க. போன் பண்ண எடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியாது அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் பத்திரிகை கொடுக்காம போறது, போனா கிஃப்ட் கொடுக்காம வரதில்ல. இதெல்லாம் என்ன எல்லாருமே பண்றாங்க. பத்திரிக்கை வைக்காம கல்யாணத்துக்கு போவானா? கல்யாணத்துக்கு போன கிஃப்ட் வைக்கிறது வழக்கம். இதெல்லாம் ஒரு பஞ்ச் டயலாக்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏகப்பட்ட பஞ்ச் டயலாக் நான் வச்சிருக்கேன் பேசணும்ன்றதுக்காக டைரக்டரும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா உண்மையிலே டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி வந்த டயலாக் எல்லாம் எதுகை மோனில போயிட்டு இருந்துச்சு. ஏதோ புரிஞ்சுது. ஆன் சிங்கா இல்லனா கூட பாலும் நெய்யும் ஊத்த பாடி இருக்க கூடாது, தண்ணியில கரைக்க சாம்பல் கிடைக்க கூடாது. இதெல்லாம் என்ன டயலாக்? பாலும் நெய்யும் ஊத்த பாடி இருக்க கூடாது, தண்ணியில கரைக்க சாம்பல் கிடைக்க கூடாதா? உண்மையிலேயே இந்த டைரக்டர் மேல லைட்டா எனக்கு டவுட் இருக்குதுப்பா. பட் அடுத்து வர போற டயலாக் இருக்கே, அதை என் வாயால எப்படி நான் சொல்றது? சொல்லலாம் போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. ஆனா யாராவது ஃபேமிலியோட பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பாருங்க. என் நாக்குல மச்சம் இருக்க பாரு, வேற இடத்துல. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவரோட அந்தரங்க மேட்டர் அத எதுக்கு இவர்கிட்ட சொல்றாரு? ஒரு ஹீரோயின்ட்ட சொன்னாவே சரி. நம்ம தாத்தா பாட்டிங்க சொல்லினே இருப்பாங்க. இப்பெல்லாம் படமா வருது, கருமம் கருமம். அந்த காலத்தெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா படம் அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா வேண்டாடா சாமி,
இதெல்லாம் அந்த காலத்துல வர வேண்டிய படம் இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. நானும் இந்த படத்துல இருந்து ஒரு சில டயலாக்ஸ் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனா ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்தா ஃபுல்லா டயலாக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த படத்துல. அதுவும் பஞ்ச் டயலாக்ஸ். அடுத்து வர போற டயலாக கேளுங்க. ஐயோ தப்பிச்சது இல்ல, என் கண்ணுல இருந்து யாரும் தப்பிச்சது. கண்ணு கண்ணு. ஆனா இந்த டயலாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கே லைட்டா சிரிப்பு வந்துச்சு. சிரிக்கிற நீ. வெக்கமா இல்ல? கோல்ட் ட்ரிங்க் வாட்டர். ஆனா இருமல் வந்த மாதிரியே சமாளிச்சிட்டாங்க. அப்படிதானே மேடம்? அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. போங்க. சரி, இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அது என்ன படம் என்றால், நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா? தமிழ் படத்துல ஏகப்பட்ட டயலாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான டயலாக்ஸ் நச்சுன்னு இருக்கிற படம் யார் படம், அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வந்தது நம்ம ஹரியண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, வேற யாரையாவது செலக்ட் செய்யுங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ல இந்த டயலாக் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா. எனக்கு இவரோட படம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் படம் செமையா தான். இருக்கும். மண்ணெண்ணா மச மசன் எரியும், நல்ல எண்ணெய்னா நின்னு எரியும் அப்படின்னு என்னைக்கே ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு தெரியுமா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மச மசன் எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும். இதெல்லாம் நம்ம ஊர்ல எண்ணெய் தயாரிக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆனா நம்ம ஹரியண்ணே வேற லெவல்ல யோசிச்சு எழுதிருப்பாரு இந்த டயலாக். பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அதோட அப்போ அல்டிமேட் பயங்கரமா இருந்துச்சு டயலாக்ல. மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம். மெட்ராஸ் ஏர்போர்ட்ல மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட் 5 நிமிஷம். மதுரை ஏர்போர்ட்ல திண்டுக்கல் வரையா சொக்கமட்டிக்கு 2 நிமிஷம். ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல நிக்கிற பாத்தியா? நான் உன்னை கேட்டேனா? இந்த டயலாக் எல்லாம் அப்ப கேஷுவலா பாத்துட்டு இருந்தோம். பிகாஸ் ஏர்போர்ட்னா என்ன, ஃளைட்னா என்னன்னு பெருசா நமக்கு தெரியாது. தெரியாது. வானத்துல போறப்போ அதோ பாரு ஃளைட் சர்வன் போயிரும் போல இருக்கு அப்படின்னு இப்போ ஊட்ட விட்டு வெளியே வந்து போன் பேசணும்னு நினைச்சாலே 3-4 ஃளைட் மேல பறந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பாத்துட்டு இந்த டயலாக் கேக்குறப்பதான் நோ ஹரியண்ணா என்னென்னலாம் டயலாக்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிற நீ, பயங்கரமான ஆள்னா நீ என்னக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ அப்படின்னு நான் சொல்ல தோணுது. ஏன்னா என்னதான் ஃளைட்டுக்கு 2-3 மணி நேரம் முன்னாடி போனா கூட அந்த செக்யூரிட்டி செக்லயே குறைஞ்சது 10ல இருந்து 15 நிமிஷம் போயிடும். ஆனா நம்ம அண்ணன் அப்பவே 10 நிமிஷத்துல சென்னை மவுண்ட் ரோட்ல இருந்து மதுரைக்கு போயிட்டாராம். சரி, இந்த படம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்ப டிராபிக்லாம் இருந்திருக்காது, அதனால ஸ்பீடா போயிருப்பாங்கன்னு ஒரு சில சொல்லலாம். அப்படி பார்த்தாலும் 10 நிமிஷத்துல அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற மாம்பழத்துக்கே போக முடியாது. இவர் எப்படி மானாமதுரைக்கு போனாருன்னு தெரியல. டயலாகா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா? நம்ம சக்கரை பாண்டிக்கு மேல் மாடி ஃபுல்லா காலி போல இருக்குது. ஆனா எங்களுக்கும் காலின்னு நினைச்சா எப்படின்னா ஹரினா. சரி, இந்த கண்டினியூவேஷன் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்ட் 2 வேண்டும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 15,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட் பண்ணிடலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த பழனி படம் நான் பார்த்துருக்கேன். அதுல படத்துல வர எல்லா டைலாக்கும் அப்படிதான் இருக்கும். அது கிட்டத்தட்ட பேரரசுக்கு வந்து இந்த திருப்பாச்சி, சிவகாசி அந்த 2 படமும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாராவது ஏதாவது கெடுத்து விட்டாங்கன்னு தெரியல. அதாவது அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 சீன்ல வருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு சீன் ஒரு 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 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போயிடுவாரு. இந்த திருத்தணியா திருப்பதி அந்த அஜித் சார் படத்துல அதுல கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்துல வந்துருவாரு. அதுக்கப்புறம் பழனியில பாதி படம் வந்துருவாரு. அதுக்கப்புறம் வரிசையா அவரு என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரும் ஒரு ஹீரோ, அதாவது சைடு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் கொடுத்து அந்த டைலாக போட்டு சாவடிக்கிறதுக்கான இவரு வேற ஒரு டைலாக். இவரே இந்த டைலாக் எழுதுறதா இருக்கட்டும், அந்த டைலாக் ஃபுல்லா பேரரசு தான் எழுதுவாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டோட லைனும் அவர் தான் எழுதுவாரு. நிறைய இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு அந்த டிஆர் மாதிரி ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த ஏர்போர்ட் இது சொன்னது அங்க இருந்து 10 நிமிஷத்துல வந்துடலாம். அப்ப நமக்கு ஒண்ணுமே அப்போ அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது ஆஹா செமையா இருக்கு. அந்த டயலாக் எல்லாம் நம்ம இப்போ ஓட்டலாம், இப்போ ட்ரோல் பண்ணலாம். ஆனா அப்போ பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். அப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் உட்காந்து ஒரு செகண்டுக்கும் லாஜிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். படமா பார்க்கல. அப்போ வந்து படமா பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.